நேரங்கள்ல தகவல் சுமை, அதாவது அந்த இன்ஃபோ ஓவர்லோட் உங்கள சோர்வடைய செய்யலாம். அவ்ளோ பெரிய சிலபஸ பாக்கும்போது அப்படி தோன்றது சகஜம்தான். ஆனா கவலை வேண்டாம். இன்னைக்கு நாங்க உங்களுக்கு ஒரு ஸ்டடி கோச் மாதிரி இருந்து உதவ போறோம். இந்த கேள்விகளை வெறும் மனப்பாடம் செய்யாம, அதுக்கு பின்னாடி இருக்கிற தர்க்கத்தை ஆழமா புரிஞ்சுக்க போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். எல்லாமே தத்துவமா இருந்த காலகட்டத்துல மனித மனசையும் அறிவியல் ரீதியா அளக்கலான்னு எப்படி வந்துச்சு? இது 1879ல வில்லியம் வுண்ட் அப்படிங்கிறவர் முதல் உளவியல் ஆய்வகத்தை அமைக்கும்போது தான் நடக்குது. ஓஹோ, அது வரைக்கும் லேப் எதுவும் கிடையாதா? கிடையாது. அது வரைக்கும் தத்துவவியலாளர்கள் மனித மனச பத்தி சும்மா பேசிட்டு தான் இருந்தாங்க. ஆனா வில்லியம் வுண்டு மனசுக்குள்ள நடக்கிற விஷயங்களை ஒரு லேப்ல வச்சு சோதனை செஞ்சு பார்க்கலான்னு நிரூபிச்சாரு. அங்கிருந்து தான் மனித மனதை அளவிடும் அந்த மாபெரும் பயணம் தொடங்குது. அட, அப்போ மனித மனதை அளக்கிறதுனா முதல்ல நம்மளோட நுண்ணறிவை, அதாவது இன்டெலிஜென்ஸ் அளக்கிறது தானே பெரிய சவாலா இருந்திருக்கணும். ஆமா, அதுல நிறைய குழப்பங்களும் இருந்துச்சு. எனக்குமே அந்த தரவுகள்ல படிக்கும்போது ஒரு குழப்பம் வந்துச்சு. தேர்வாளர், அதாவது உங்கள மாதிரி படிக்கிறவங்கள அடிக்கடி குழப்புற ஒரு கேள்வி இது. நுண்ணறிவு என்ற வார்த்தைய முதலில் அறிமுகப்படுத்தியது ஆல்பர்ட் பினே அப்படின்னு இருக்கு. ம் ஆனா நுண்ணறிவு ஈவு, அதாவது ஐக்யூ என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியது டெர்மன் அப்படின்னு இருக்கு. இது ரெண்டும் ஒண்ணுதானா? ஏன் ரெண்டு வேற வேற பேர்கள்? ரெண்டும் ஒண்ணு கிடையாது. இதுல ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான வித்தியாசம் இருக்கு. இது எப்படி யோசிச்சு பாருங்க. ஆல்ஃபிரட் பினே தான் முதல்ல நுண்ணறிவு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்குறாரு. அதாவது அந்த ஐடியாவை கொண்டு வர்றார். ஆமா, ஒரு குழந்தையால அவங்களோட வயசுக்கு ஏத்த மாதிரி சில வேலைகளை செய்ய முடியுதா அப்படின்னு சோதிக்கிறாரு. ஆனா அத ஒரு துல்லியமான கணக்கா, ஒரு அளவீடா மாத்துனது டெர்மன். பினே வெறும் ஐடியாவை கொடுத்தாரு, டெர்மன் அதை ஒரு ஃபார்முலாவா மாத்தினாரு. சூப்பர். அந்த ஃபார்முலா தான் மனவயது பை காலவயது இன்டூ 100. மென்டல் ஏஜ் டிவைடட் பை chronological ஏஜ் இன்டூ 100. எக்ஸாக்ட்லி. ஓஹோ, அப்போ ஒரு 10 வயசு குழந்தை 12 வயசுக்குரிய ஒரு கஷ்டமான கணித புதிரை சால்வ் பண்ணுதுன்னா அந்த குழந்தையோட காலவயது 10, ஆனா மனவயது 12. கரெக்ட். அப்போ 12 10ஆல வகுத்து 100ஆல பெருக்குனா அவங்களோட ஐக்யூ 120ஆ மாறுது. இந்த அளவீட்டின்படி ஒரு சராசரி மனிதனோட நுண்ணறிவு ஈவு 90ல இருந்து 109 வரை இருக்கும். இது ரொம்ப தெளிவா இருக்கு. இதே போல மனிதனோட கவனத்தை அளக்கிறதுக்கும் ஒரு கருவி இருக்குன்னு படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா, டாசிஸ்கோப் அப்படிங்கிற கருவி. ஆமா, அந்த கருவி ஒரு மனுஷனால ஒரே நேரத்துல எத்தனை விஷயங்களை கவனிக்க முடியும்னு அளக்குறாங்க. மனிதனின் சராசரி கவன வீச்சு 4ல இருந்து 6 வரை இருக்குமா? இதை படிக்கும்போது எனக்கு இப்போ நாம பயன்படுத்துற ஸ்மார்ட் போன்கள்ல இருக்கிற ஸ்கிரீன் டைம் டிராக்கர் தான் ஞாபகத்துக்கு வருது. நல்ல ஒரு ஒப்பீடு. நாம நிறைய டேப்ஸை ஓபன் பண்ணி கவனத்தை சிதற விடுறோம். ஆமா, ஆனா எனக்கு இங்க ஒரு முரண்பாடு தோணுது. ஒரு மனிதனோட மனசையும் கவனத்தையும் அவனோட மொத்த அறிவையும் வெறும் ஐக்யூ மாதிரி ஒரு நம்பரை வச்சு முழுமையா அளந்துட முடியுமா? இங்கே ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், நீங்க கேட்ட அதே கேள்வி உளவியலாளர்களுக்கும் வந்துச்சு. மனித நுண்ணறிவுங்கிறது வெறும் ஒற்றை எண் கிடையாதுன்னு பல பேர் நிரூபிச்சிருக்காங்க. அப்படியா? யார் அப்படி சொன்னது? உதாரணமா சார்ல்ஸ் ஸ்பியர்மன் தன்னுடைய இரட்டை காரணி கோட்பாட்டுல இது ரொம்ப அழகா விளக்குகிறார். ஒருவருக்கு பொதுவான காரணியும் இருக்கும், குறிப்பிட்ட சிறப்பு காரணியும் இருக்கும் சொல்றாரு. ஓ, ஜெனரல் ஃபேக்டர் அப்புறம் ஸ்பெசிபிக் ஃபேக்டர். ஆமா, இத நம்ம மொழியில சொல்லணும்னா, ஒரு கம்ப்யூட்டருக்கு பொதுவான ஒரு ரேம் ப்ராசஸர் இருக்கிற மாதிரி மூளைக்கு ஒரு பொதுவான திறன் இருக்கும். ஆனா மியூசிக் வாசிக்கிறது இல்ல கணக்கு போடுறதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட சாஃப்ட்வேர் மாதிரி. வாவ், ரொம்ப நல்ல உதாரணம். அதே போல தர்ஸ்டன் தன்னுடைய குழு காரணி கோட்பாட்டுல நுண்ணறிவு என்பது பல திறன்களின் தொகுப்புன்னு சொல்றாரு. நீங்க ஒரு வேலையை எவ்ளோ கடினமா செய்றீங்க, எவ்ளோ வேகமா செய்றீங்க, அந்த வேலையோட வகை என்ன, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் உங்களோட நுண்ணறிவு செயல்படுது. அப்போ மூளைங்கிறது ஒரு ஹார்ட்வேர் மாதிரி. அதுல எப்படி புதிய சாஃப்ட்வேர்களை இன்ஸ்டால் பண்றோம், அதாவது எப்படி புதிய விஷயங்களை கத்துக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த கற்றல் பகுதிக்கு நம்ம வருவோம். சரி, வருவோம். இதுல பலரும் விலங்குகளை வச்சு நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சிருக்காங்க. ஆமா, குறிப்பா பாவ்லோவின் ஆக்குநிலை உறுத்தல் கோட்பாடு, கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஒரு நாய்க்கு உணவு கொடுக்கும்போது மணி அடிக்கிறார். ஒரு கட்டத்துல உணவு இல்லாம வெறும் மணி அடித்தாலே நாய் எச்சில் வடிக்க தொடங்கி விடுகிறது. இது ரொம்ப பிரபலமான ஒரு ஆய்வு. இத படிக்கும்போது ஸ்கூல்ல பெல் அடிச்ச உடனே எந்த யோசனையும் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா மாணவர்கள் பேக்கை எடுத்துக்கிட்டு கிளம்புறது தான் ஞாபகத்துக்கு வருது. மிக சரியான உதாரணம். அந்த ஸ்கூல் பெல் சத்தமும் வீட்டுக்கு போற உணர்வும் மூளையில ஆழமா இணைக்கப்படுது. இது நமக்கு தெரியாமலேயே மூளையில நடக்கிற ஒரு கற்றல். இதே போல ஸ்கின்னரின் கருவிசார் கற்றல் கோட்பாடு இருக்கு. ஆமா, ஆப்பரண்ட் கண்டிஷனிங். கரெக்ட்.
ஒரு எலி தெரியாம ஒரு லீவர் அழுத்தும் போது அதுக்கு உணவு கிடைக்குது. ஓஹோ, இத செஞ்சா நமக்கு உணவு கிடைக்கும்னு அந்த எலி தன்னுடைய சொந்த முயற்சியால கத்துக்குது. இன்னைக்கு இருக்கிற வீடியோ கேம்ஸ்ல எல்லாம் இந்த ரிவார்ட் சிஸ்டத்தை தான் பயன்படுத்துறாங்க. ஆனா நான் அந்த குறிப்புகளை படிக்கும்போது தாண்டேக் மற்றும் கோகுல 2 பேரோட கற்றல் முறைகளும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதே சமயம் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரியும் தோணுச்சு. என்ன வித்தியாசம் கவனிச்சீங்க? இப்போ தாண்டேக் தன்னுடைய கற்றல் விதிகள்ல பயிற்சி விதி, தயார்நிலை விதி மற்றும் விளைவு விதி பற்றி பேசுறாரு. குறிப்பா இந்த விளைவு விதிங்கிறது ஒரு விஷயத்த செஞ்சா பரிசு கிடைக்கும் இல்லனா தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சு திரும்ப திரும்ப செஞ்சு கத்துக்கிறது. ஆனா ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி. ஆனா கோக்லர் ஒரு மனித குரங்கை வைத்து விளக்கிய உட்காட்சி வழி கற்றல், அதாவது இன்சைட் லேர்னிங், முற்றிலும் வேற மாதிரி இருக்கு. ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிற குரங்குக்கு எட்டாத உயரத்துல வாழைக்குளம் இருக்கு. முதல்ல அது குதிச்சு பாக்குது, முடியல. அப்புறம் அங்க இருக்கிற பெட்டிகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி திடீர்னு ஒரு ஆஹா மொமெண்ட்ல ஒரு புதிய யோசனையை கண்டுபிடிச்சு பழத்தை எடுக்குது. இதை கேட்கும் போது தேர்வுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு இது எப்படி பொருந்தும்னு நான் யோசிச்சேன். எப்படி பொருந்தும்னு தோணுச்சு? ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் எடுத்தா வேலை கிடைக்கும்னு தொடர்ந்து பல முறை பிராக்டிஸ் பண்ணி படிக்கிறது தாண்டேக்கின் விளைவு விதி மாதிரி இருக்கு. ஆனா ஒரு கடினமான கணக்கோ இல்ல ஒரு கான்செப்டோ புரியாம ரொம்ப நேரமா குழப்பத்துல இருக்கும்போது திடீர்னு அட இதான் விஷயமான மூளையில ஒரு பல்ப் எரியுமே. ஆமா, அந்த வெளிச்சம். அது கோகுலரின் உட்காட்சி வழி கற்றல் போல இருக்கு. இதுல எந்த கற்றல் முறை பெஸ்ட்னு சொல்லலாம்? ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இந்த விலங்குகளை வச்சு செய்யப்பட்ட ஆய்வுகள் தான் மனிதனின் அறிவுப்புல கற்றல் முறையை எப்படி வடிவமைக்கிறதுங்கிறத நமக்கு கத்துக் கொடுத்தது. காக்னிட்டிவ் லேர்னிங் சொல்றீங்க? ஆமா. ஒரு தேர்வுக்கு படிக்கும்போது சில அடிப்படை விஷயங்களை மனப்பாடம் செய்ய தாண்டேக்கின் பயிற்சி விதி தேவை. ஆனா வெறும் மனப்பாடம் மட்டுமே கை கொடுக்காது. அந்த கான்செப்ட ஆழமா புரிஞ்சுக்கிட்டு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உங்க மூளைய செயல்பட வைக்கிற அந்த ஆஹா தருணம் வருது பாருங்க, அந்த இன்சைட் லேர்னிங். கரெக்ட். அதுதான் கோகுலரின் உட்காட்சி கற்றல். இந்த ரெண்டுத்தோட கலவைதான் ஒரு மாணவனை வெற்றியடையச் செய்யும். ஓகே, இப்ப மூளை எப்படி வேலை செய்து எப்படி கத்துக்குதுன்னு பார்த்தோம். ஆனா இந்த விலங்கு ஆராய்ச்சிகளை தாண்டி நிஜ உலக வகுப்பறைகளிலும் குழந்தைகளிடமும் இதை எப்படி பயன்படுத்தினாங்கன்னு பார்க்கும்போது பல தத்துவங்கள் வருது. ஆமா, குழந்தைகள் வளர்ச்சியில நிறைய தத்துவங்கள் இருக்கு. ரூசோ என்பவர் குழந்தை மையக் கல்வியின் தந்தை என போற்றப்படுகிறார். அவருடைய கொள்கை இயற்கை கொள்கை. ஃப்ரெபல் கிண்டர் கார்டன் முறையை உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் மரியா மாண்டிசோரி புலப்பயிற்சி கொள்கையை வெளியிடுறாங்க. இது எல்லாமே குழந்தைகளை மையப்படுத்திய கல்வி முறைகள் தானே. இவற்றுக்கு இடையே என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? வெளியிலிருந்து பார்க்கும்போது எல்லாமே ஒண்ணு போல தெரியலாம். ஆனா அவங்களோட வழிமுறைகள்ல பெரிய வித்தியாசம் இருக்கு. ரூசோ என்ன சொல்றாருன்னா, குழந்தைகளை 4 சுவத்துக்குள்ள அடைக்காதீங்க, இயற்கையோட சேர்ந்து அவங்கள சுதந்திரமா கத்துக்க விடுங்கன்னு சொல்றாரு. ஓ, நேச்சர்ல கத்துக்கணும். ஆமா. ஆனா பிரபல் அப்படி சொல்லல. அவர் கிண்டர்கார்டன், அதாவது குழந்தைகளின் தோட்டம் என்ற முறையை கொண்டு வராரு. குழந்தைகள் அப்படிங்கிறவங்க செடிகள் மாதிரி, ஆசிரியர் என்பவர் ஒரு தோட்டக்காரர் மாதிரி. விளையாட்டு வழியா கத்துக் கொடுக்கணும்னு சொல்றாரு. அப்போ மாண்டிசோரி முறை? மாண்டிசோரி முற்றிலும் வேறொரு கோணத்தை கொண்டு வராரு. அவர் புலப்பயிற்சி, அதாவது சென்சரி ட்ரைனிங் சொல்றாரு. தொடுதல், பார்த்தல் போன்ற உணர்வுகள் மூலமா கத்துக்க வைக்கிறது. உதாரணமா மரக்கட்டைகளை தொட்டு பார்த்து அதோட அளவை வச்சு கணக்கு கத்துக்கிறது. 3 பேருமே குழந்தைகளை மையப்படுத்தினாங்க. ஆனா கத்து கொடுக்கிற டூல்ஸ் வேற வேற. ரொம்ப தெளிவா விளக்கினீங்க. இப்போ குழந்தைகள் வளர வளர அவங்களோட சவால்களும் மாறுது இல்லையா? குறிப்பா ஸ்டான்லி ஹால் குமரப் பருவத்தை, அதாவது அந்த அடோலசன்ஸ் பருவத்தை சிக்கலான அமைதியற்ற பருவம் என்று வரையறுக்கிறாரு. ஆமா, ஹார்மோன் மாற்றங்கள், சமூகத்தின் எதிர்பார்ப்புகள்னு பல குழப்பங்கள் இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இவான் இலிச் அப்படின்னு ஒரு புரட்சியாளர் வராரு. அவர் பள்ளிகளற்ற சமுதாயம் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. டீஸ்கூலிங் சொசைட்டி ரொம்ப போல்டான ஒரு கான்செப்ட். ஆமா, அது மட்டும் இல்லாம தேர்வுகள் எதற்கு என்ற ஒரு கேள்வியும் கேட்கிறாரு. எனக்கு இங்க ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. நாம ஒரு பக்கம் மாண்டிசோரி, ஃப்ரெபல்னு பள்ளிக்கூடத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா இவான் இலிச் பள்ளிகள் எதற்கு, தேர்வுகள் எதற்குன்னு கேட்கிறாரு. இப்போ ஒரு மிக முக்கியமான தேர்வுக்காக படித்துக் கொண்டிருக்கும் நம்ம நேயருக்கு நாம தேர்வுகள் எதற்கு என்ற இந்த தத்துவத்தை சொல்லிக் கொடுப்பது ஒரு முரண்பாடு இல்லையா? இத படிக்கும்போது மாணவர்கள் சோர்வடைய மாட்டாங்களா? அது ஒரு நல்ல கேள்வி. ஆனா நிச்சயமா முரண்பாடு கிடையாது. இவான் இலிச் சொன்னதன் உள்ளர்த்தத்தை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். அவர் கல்வியையோ அறிவையோ வெறுக்கல. அப்புறம் ஏன் அந்த எதிர்ப்பு?
மதிப்பெண்களுக்காகவும் வெறும் சான்றிதழ்களுக்காகவும் மட்டுமே மாணவர்கள ஒரு ஃபேக்டரி மிஷன் மாதிரி தயார் செய்யற அந்த முறையத்தான் அவர் கடுமையா எதிர்க்கிறாரு. தேர்வுகள் மட்டுமே கல்வியின் இறுதி நோக்கம் கிடையாதுன்னு அவர் பதிவு செய்யறாரு. ஓஹோ, அந்த சிஸ்டத்தை எதிர்க்கிறார். ஆமா, இதை இன்னும் எளிமையா புரிஞ்சுக்க அம்பேத்கர் அவர்கள் சொன்ன ஒரு கருத்தை நாம் பார்க்கணும். கல்வியின் நோக்கம் மனிதனுக்குள் புதைந்திருக்கும் முழுமையை வெளிப்படுத்துவதே என்று அவர் கூறுகிறார். அதேபோல ரபீந்திரநாத் தாகூர் சமூக முதிர்ச்சி அடைவதே கல்வியின் நோக்கம் என்று சொல்கிறார். ரொம்ப ஆழமான தத்துவங்கள். ஆக ஒரு மாணவரா இப்ப நீங்க தேர்வுக்கு தயாராவது மிக அவசியமான ஒன்று. ஆனால் அந்த தேர்வு உங்களை மதிப்பெண் வாங்கும் எந்திரமாக மாற்றாமல் உங்கள் உள்ளே இருக்கும் முழுமையையும் சமூக முதிர்ச்சியையும் வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு கருவியாக மட்டுமே இருக்க வேணும். அதுதான் விஷயம். அட, கல்வியோட நோக்கம் முதிர்ச்சி அடைவதுதான்னு ரொம்ப அழகா கனெக்ட் பண்ணீங்க. ஆனா அந்த முதிர்ச்சியை அடையிற பயணம் அவ்வளோ சுலபமானதில்ல. எத்தனையோ மனப்போராட்டங்கள், சவால்கள் வருது. அந்த சமயங்கள்ல மனித மனம் எப்படி போராடுது, தன்னை எப்படி தற்காத்துக்குதுன்னு இந்த தரவுகள்ல இருக்கு. அது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பகுதி. இதுல முதல்ல மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் கோட்பாடு இருக்கு. மனிதனுக்கு மொத்தம் 7 படிநிலை தேவைகள் இருக்குன்னு அவர் சொல்றாரு. அடிப்படை உணவு தேவையில ஆரம்பிச்சு தன்னை முழுமையா உணரும் தேடல் வரைக்கும் அது ஒரு பிரமிடு மாதிரி நீளுது. கரெக்ட், அது ஒரு ஹையரார்கி. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், சிக்மண்ட் பிராய்ட் மனித ஆளுமைய 3 விதமா பிரிக்கிறாரு. அதுல குறிப்பா சூப்பர் ஈகோ அப்படின்னு ஒரு நிலைய சொல்றாரு. அந்த சூப்பர் ஈகோனா என்ன? அதை இப்படி வச்சுக்கலாம். உங்க மூளைக்குள்ள ஒரு கண்டிப்பான ஹெட்மாஸ்டர் இருக்கிறதா கற்பனை செஞ்சுக்கோங்க. ஓகே, ஒரு ஹெட்மாஸ்டர். நீங்க ஆசைப்பட்டு சில தவறுகளை செய்ய நினைக்கும் போது, இது தப்பு, இதை செய்யக்கூடாது, சமூகத்துல உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்னு உங்களை ஒரு தார்மீக வழியில நீதிநெறி தவறாமல் செயல்பட வைக்கிற அந்த கண்டிப்பான குரல் தான் சூப்பர் ஈகோ. அட, நம்ம மனசாட்சி மாதிரி. ஆமா, கிட்டத்தட்ட அதுதான். இந்த மாதிரி மனித ஆளுமையில நிறைய அடுக்குகள் இருக்கு. இத அளவிடுறதுக்காக ஹெர்மன் ரோஷாக் என்பவர் மைத்தட சோதனைகளை உருவாக்கினார். இங்க் பிளாட் டெஸ்ட். இதுல 10 அட்டைகள் பயன்படுத்தப்படும். அந்த 10 அட்டைகள் பற்றி மூலத்தரவுல ஒரு சுவாரஸ்யமான ஷார்ட்கட் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, ரோஸ் கலர்ல மை ஊத்திடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ரோஸ் என்றால் ரோஷாக், மை ஊத்திடுச்சு என்றால் மைத்தட சோதனை. இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ரொம்ப புத்திசாலித்தனமான ஷார்ட்கட். இந்த சோதனைகள் மூலமா மனிதர்களின் நனவெளி மனதிருக்கும், அதாவது அன்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிற உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். ஆமா, நிறைய நிறங்கள் நமக்கே நம்மள புரியாது. உண்மைதான். குறிப்பா மனிதர்களுக்கு மன போராட்டங்களும் கவலைகளும் வரும்போது தங்களை அறியாமலேயே சில முயற்சிகளை மேற்கொள்வார்கள். அதத்தான் உளவியலில் தற்காப்பு நடத்தைகள், டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த தற்காப்பு நடத்தைகள் நிஜ வாழ்க்கையில ரொம்பவே சுவாரஸ்யமா வெளிப்படும் நினைக்கிறேன். உதாரணமா இடமாற்றம் அப்படிங்கிற ஒரு நடத்தை, டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒருத்தருக்கு ஆபீஸ்ல பயங்கர கோவம் வருது, ஆனா அங்க பாஸ் கிட்ட அதை காட்ட முடியாது. காட்டுனா வேலை போயிடும். ஆமா, உடனே வீட்டுக்கு வந்து சம்பந்தமே இல்லாம தன்னோட குழந்தைங்க மேலயோ தம்பி மேலயோ அந்த கோவத்தை காட்டுவாரு. தன்னிடம் தோன்றிய கோவத்தை தன் மீது காட்ட முடியாமல் பிறரிடம் காட்டுவதுதான் இந்த இடமாற்றம். இது நிறைய வீடுகள்ல நடக்கிற ஒண்ணுதான். அதே போல ஈடு செய்தல், அதாவது காம்பன்சேஷன் என்ற ஒரு நடத்தை. படிப்பில் பலவீனமான ஒரு மாணவர் தொடர்ந்து குறைஞ்ச மார்க் வாங்குறார்னா அந்த ஏமாற்றத்தை ஈடு செய்ய விளையாட்டில் கடுமையாக பயிற்சி செய்து அதுல ஒரு சாம்பியனா மாறி தன்னோட ஆளுமையை ஈடு செய்வார். இதெல்லாம் மனித மனம் தன்னைத்தானே சமநிலைப்படுத்திக்கிற அற்புதமான தந்திரங்கள் இல்லையா? ஆமா, இது மட்டுமில்லாமல் மாணவர்களுக்கு அடிக்கடி ஒரு மனப்போராட்டம் வரும். உதாரணமா அணுகுதல் மனப்போராட்டம், அப்ரோச் கான்ஃப்ளிக்ட். அது என்ன அணுகுதல்? இது எப்படின்னா, இரண்டுமே ரொம்ப பிடிச்ச விஷயங்களா இருக்கும், ஆனா ஏதாவது ஒன்னதான் தேர்ந்தெடுக்க முடியும். ஸ்கூல்ல நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் நடக்கும், ஆனா அதே தேதியில உங்க குடும்பத்தோட ரொம்ப தூரம் சுற்றுலா செல்ல வேண்டிய சூழ்நிலையும் வரும். ஐயையோ, இது செம கன்ஃபியூஷன் ஆச்சே. ஆமா, ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போறதா இல்ல டூர் போறதா ரெண்டுமே வேணும், ஆனா எதை தேர்ந்தெடுப்பது என்ற அந்த மனக்குழப்பம் தான் அணுகுதல் போராட்டம். இந்த மாதிரி கடுமையான மனக்குழப்பங்களும் பதற்றமும் வரும்போது மூளையில மட்டும் மாற்றம் நடக்காது, நம்ம உடலிலேயும் ரசாயன மாற்றங்கள் நிகழும். உடல்ல ஏற்படும் ரசாயன மாற்றங்கள்னா ஹார்மோன்களை பத்தி சொல்றீங்களா? மூலத்தரவுல ஒரு முக்கியமான தகவல் இருக்கு. மனிதர்களுக்கு மனவெழுச்சி,
அதாவது ஒரு தீவிர உணர்ச்சி ஏற்படும்போது உடல்ல அதிகமா சுரக்கிற ஹார்மோன் அட்ரினலின். எக்ஸாக்ட்லி. குறிப்பா ஒரு ஆபத்து வருதுன்னு அஞ்சி நடுங்கும் பதட்டமான சூழ்நிலையில நம்ம உடம்ப தயார்படுத்துறது இதுதான். அதே போல அதிகமா சுரக்கும்போது நரம்பு தளர்ச்சியையும் உறக்கமின்மையையும் ஏற்படுத்துற ஹார்மோன் தைராக்சின் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இத கொஞ்சம் ஆழமா கவனிச்சு பாருங்க. தைராக்சின் அதிகமா சுரப்பதனால ஏற்படும் இந்த உறக்கமின்மை மற்றும் பதற்றம் என்பது வெறும் பாட புத்தகத்துல படிக்கிற அறிவியல் வார்த்தைகள் கிடையாது. வேறென்ன? இப்ப வரப்போற தேர்வை குறித்து படித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு சில நேரங்கள்ல ஏற்படுற தற்போதைய மனநிலையோடும் இது நேரடியாக தொடர்புடையது. தேர்வு நினைத்த அளவுக்கு அதிகமா பதற்றம் அடையும் போது தூக்கம் கெடுகிறது, நரம்பு தளர்ச்சி ஏற்படுகிறது. ஆமா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தூக்கம் இல்லாம தான் படிக்கிறாங்க. இதற்கு காரணம் உங்க உடம்புல நடக்கிற இந்த ஹார்மோன் மாற்றங்கள் தான். இத நீங்க உணர்ந்துகிட்டீங்கன்னா இந்த பதற்றம் தற்காலிகமானதுன்னு புரிஞ்சுகிட்டு அமைதியா தன்னம்பிக்கையோடு தேர்வை அணுக முடியும். அதுக்கு தான் இந்த அறிவியல் உங்களுக்கு பயன்படணும். ஆக இதோட முழு அர்த்தம் என்ன? இன்னைக்கு நாம விவாதித்த வில்லியம் உண்டின் முதல் ஆய்வகம், டெர்மன் கொடுத்த ஐக்யூ வாய்ப்பாடு, பாவுலோ, ஸ்கின்னர், தாண்டைக், கூகுலர் இவர்களோட கற்றல் விதிகள், ரூசோ, மாண்டசோரியோட குழந்தை மைய கல்வி. கரெக்ட். அப்புறம் இவான் ஈச்சின் கேள்விகள், இந்த தற்காப்பு நடத்தைகள், இவை அனைத்துமே தேர்வில் மதிப்பெண் வாங்குவதற்காக மனப்பாடம் செய்ய வேண்டிய வெறும் வார்த்தைகள் அல்ல. ஒரு மனித மனம் எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கிற வரைபடங்கள். 100% உண்மை. ஒரு மாணவர் எப்படி படிக்கிறார், அவருக்கு ஏன் கோபம் வருது, ஒரு சவாலை அவர் எப்படி எதிர்கொள்கிறார் என்பதை புரிஞ்சு கொள்ள இந்த தகவல்கள் ஒரு வழிகாட்டியா இருக்கு. இதனால தான் பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, கடைபிடிக்க வேண்டிய 3 ஏக்களை கல்வி உளவியல் ரொம்ப அழுத்தமா வலியுறுத்துகிறது. அந்த 3 A's ரொம்ப முக்கியம். அக்செப்ட், அட்ஜஸ்ட், அப்ரிஷியேட். ஆமா, குழந்தைகளை அவர்கள் உள்ளபடியே ஏற்றுக்கொள்ளுதல், அவர்களோடு இணங்கி போதல் மற்றும் அவர்களது சிறப்புகளை பாராட்டுதல். இது நிஜ வாழ்க்கைக்கு எவ்வளோ தேவையான ஒரு விஷயம். ரொம்பவே தேவையான ஒண்ணு. இந்த ஆழமான விவாதத்தை ஒரு முக்கியமான சிந்தனையோட நிறைவு செய்வது பொருத்தமா இருக்கும்னு தோணுது. சொல்லுங்க. இவான் இலீச் எழுப்பிய தேர்வுகள் எதற்கு என்ற அந்த புரட்சிகரமான கேள்வியை நினைவில் வச்சுக்கோங்க. இதோட எரிக்சனின் உள்ளச் சமூக மேம்பாட்டு கோட்பாட்டையும் இணைத்து பாருங்கள். எரிக்சனோட 8 நிலைகள் கோட்பாடு, ரைட்? ஆமா, மனிதனின் வாழ்க்கை என்பது பிறப்பில் தொடங்கி முதுமை வரை 8 நிலைகளைக் கொண்டது, அது சமூகத்தோடு பின்னி பிணைந்தது என்று எரிக்சன் கூறுகிறார். அதனால்தான் நான் கேட்கிறேன், இந்த உளவியல் தேர்வில் நீங்கள் பெறப்போகும் மதிப்பெண்களை தாண்டி இன்று நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த அறிவை உங்கள் நிஜ வாழ்க்கையிலும் எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு ஆசிரியராக வகுப்பறையில் சந்திக்கப் போகும் நூற்றுக்கணக்கான குழந்தைகளிடமும் எப்படி பயன்படுத்தப் போகிறீர்கள்? அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப சரியான கேள்வி. ஆரம்பத்துல நாம சொன்ன அந்த தெர்மோமீட்டர் மாதிரி காய்ச்சல அளந்துட்டு நம்பரை மட்டும் சொல்லிட்டு போற விஷயம் இல்லை இது. ஒரு மனிதனோட மனச, அவனோட உணர்வுகளை, அவனோட கற்றல் திறனை முழுமையா புரிஞ்சுக்கிற ஒரு அற்புதமான பயணம். இந்த தேர்வுக்காக படிக்கிற நீங்கள் வெறும் மார்க்குக்காக மட்டும் படிக்காம, நாளைக்கு நீங்க சந்திக்க போற மாணவர்களோட மனதை புரிஞ்சுக்க போறோங்கிற நம்பிக்கையோட படிங்க. தொடர்ந்து சிந்தியுங்கள், சிறப்பாக படியுங்கள். அறிவை வளர்ப்போம், அதை வாழ்க்கையோடு இணைப்போம். வாழ்த்துக்கள்.